ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபோலாம் நினைச்ச வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஜெல்ஸ் எடுக்கிறது, எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்கிறது, தண்ணி எப்போ குடிக்கிறது அப்படின்ற டவுட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறேன் மோஸ்ட்லி அப்படின்றத நான் சொல்கிறேன், காட்டுறேன். இது வந்து கோரஸ் பேஸ் 3, அப்புறம் ஸ்லீவ் டெக்கத்லானில் அடிடாஸ் ஷார்ட்ஸு, அப்புறம் EOSL நியான் கலரு. EOSL வந்து இந்த மாடல் ஓவன் மாடல் சொன்னாங்கள்ல அந்த இது வந்து EWA எசென்சியல் அமினோ ஆசிடு. சரியா, அது எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்து எலக்ட்ரோலைட் பிளெண்டடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் என்ன நடக்க போகுது, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் எல்லாம் தெரியாது. இது குடித்தா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால இதை நான் வந்து காலையில் குடிக்கிறேன். அது போக எனர்ஜியும் இருக்குது. என்ன, இதில் கொஞ்சோண்டு தான் 100 mgன்னு நினைக்கிறேன், அது அளவுக்கு தான் கெஃபைன் இருக்குது. ஸோ கெஃபைனை நீங்கள் அதாவது ப்ரீ ஒர்க் கோட்டுக்குன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கெஃபைன் அதிகமாக இருக்க மாதிரி ப்ரீ ஒர்க் கோட்டாக தனியாக வாங்கிடுங்க. இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இது எனக்கு செட் ஆகுது அப்படின்றதுனால நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு நல்ல பிராண்டில் நீங்கள் EWA வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து போலார் ஹார்ட் ரேட் மானிட்டரு H10. கோரஸ் பேஸ் 3ல் வந்து இருக்கிற ஹார்ட் ரேட்டோ அதை விட இது வந்து நல்ல துல்லியமாக வேலை செய்யும் அப்படின்றதுனால இந்த ஹார்ட் ரேட் மானிட்டரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா ஜோன் 2ல் நம்ம கரெக்டாக ஓடுறோமா அப்படின்றது. கரெக்டாக ஜோன் 2ல் ஓடினோம்னா நமக்கு ரெக்கவரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, எல்லா டைமுமே நம்மளோட எனர்ஜியை ஃபுல்லாமே யூஸ் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மித்த டைம்லாம் அதாவது நம்ம எனர்ஜியை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து நம்ம ஜோனுக்குள்ளே, அதாவது ஹார்ட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்க வைக்காமல் அந்த ஒரு 120 130க்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறோம், நம்மளோட ஜோன் 2 எதுன்னு பார்த்து ஓடுறதுக்கு இது யூஸாக இருக்கும் அப்படின்றதுனால இதை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி சாக்ஸ்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஓடி பார்த்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ரன் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ரன் மட்டும் பண்ணு போதும். ஓகேவா? ஓகே. சாக்ஸ் ஹெட்ஃபோனு கொடுக்குற காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யான்ற மாதிரி. சரி, ஓகே. இன்றைக்கி நான் சொல்ல வந்தது எதுனா, நம்ம வந்து எப்பப்பெல்லாம் தண்ணி எடுக்கிறது, எப்பப்பெல்லாம் சால்ட் டேப்லெட் எடுக்கிறது, ஜெல்ஸ் எடுக்கிறது, எலக்ட்ரோலைட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து என்ன மாதிரி ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து. இப்போ வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, 5 கிலோமீட்டர் ரன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஹைட்ரேஷன் பேக் போட்டு ஓடுறதை பற்றி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. 5 கிலோமீட்டர் ஓடுறது, 5 கிலோமீட்டர் இதுக்கு ஹைட்ரேஷன் பேக்கு, வாட்டர் பாக்கெட்டு, அதெல்லாம் தேவை கிடையாது. 5 கிலோமீட்டருக்கு வாட்டர் கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம், அதாவது ஒரு ஆவரேஜ் ரன்னரோட 5 கிலோமீட்டர் டைம் பார்த்தீங்கன்னா 32லேருந்து 35 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 20 நிமிஷன்றது ஒரு எலைட் ரேஞ்சுக்கு வந்துடும். 20க்கு கீழே வர்றதுன்றதெல்லாம் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ இதுதான். இப்போ 5 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தண்ணி எடுக்கணுமா இன்பிட்வீனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. அதே மாதிரி 10 கிலோமீட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டியூரேஷனை பொறுத்து. இப்போ 1 ஹவருக்குள்ளே நம்ம 10 கிலோமீட்டர் முடிக்கிற ஆளாக இருந்தோம் அப்படின்னா ஓடுறதுக்கு முன்னாடி மட்டும் நல்லா ஹைட்ரேட் பண்ணியிருந்தால் போதும். அந்த ஒரு மணி நேரம் கேப்பில் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமோ, ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறமோ ஒரு 2-3 சிப் நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம். அவ்வளோதான் பண்ணலாம். அதாவது ஈஸி ரன்ஸ். அதை நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த மாதிரி 10 கிலோமீட்டர் பண்ண போகிறேன், 2 நாள் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி இன்டர்வல்ஸில் எடுத்துக்கலாம். எல்லா டைமும் 10 கிலோமீட்டரில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து 5K 10Kக்கு. சரி, எப்போ தாண்டா அந்த ஜெல்ஸுன்றாங்க, எலக்ட்ரோலைட்ஸை எடுக்கணுன்றாங்க, டேப்லெட்ஸுன்றாங்க, இதெல்லாம் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த எலக்ட்ரோலைட்டை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் இருக்குது. எலக்ட்ரோலைட் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கிற சால்ட் கண்டென்ட், அதாவது சோடியம் வந்து வெளியில் வரும். அப்போ அதை ரீஃபில் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எலக்ட்ரோலைட்டு முன்னாடியே எடுக்கணும். இதை எப்போல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து இப்போ இந்தியா மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சம்மர் சீசன், ரொம்ப அதிகமான ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ இப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இப்போ நான் 16 பண்ண போகிறேன், இல்லை 10 கிலோமீட்டர் பண்ண போகிறேன், இல்லை 21 பண்ண போகிறேன், அதாவது 10 மைல் ரூல் வச்சுக்கோங்க. அதாவது 16 கிலோமீட்டர் இல்லைனா 15 கிலோமீட்டருக்கு மேலே போகிறது எல்லாமே லாங் ரன். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக எலக்ட்ரோலைட் எடுத்து தான் ஆகணும். அதாவது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட் ரொம்ப மஸ்ட்டு. தண்ணி மட்டும் பத்தாது.
அப்போ என்ன மாதிரி எலக்ட்ரோலைட் எடுக்கலாம் அப்படின்னா, கடையில் போனீங்கன்னா ரூ. 5 10 ரூபாய்க்கு ஓஆர்எஸ் பவுடர் இருக்கும். அதில் சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ரன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எலக்ட்ரோலைட் எடுத்தீங்க அப்படின்னா, அது உங்கள் வாட்டர் லெவல் வந்து சோடியம் லெவல் வந்து உங்கள் பாடியில் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ உங்களோட சோடியம் வெளியில் போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் உண்டு பண்ணாது. ஓடி முடிச்சதுக்கப்புறம் பார்ப்பீங்க திட்டா சால்ட் கண்டென்ட்டாக உடம்புல இருக்கும், ஃபேஸ்லாம் இருக்கும். எதுனா எக்ஸசிவ் சோடியம்ஸ் வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியில் வரும். ஸோ எதனால ஸ்வெட்னால, ஹீட்னால, இதனாலலாம் வருது. அதனால நம்ம சோடியம் லெவலை உடம்பு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரோலைட்டை கண்டிப்பாக எடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போனோதெர்மியா. அதாவது இப்போ வந்து தனுஷ் இருக்கான்னா ஒரு ரன் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஈவெண்ட் போகிறோம் அப்படின்னா ஹைட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி வரையும் அந்த த்ரூ அவுட் த வீக் குடிக்க ஆரம்பிப்பான், ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல சோடியம் லெவலை டைலூட் பண்ணிடும். அப்படி ஆச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் உண்டு பண்ணும். அதாவது தலை சுத்தல் வரும், வாமிட் வர மாதிரி இருக்கும், அடிக்கடி யூரின் வரும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஓடும்போது சில ஃபெட்டிக்ஸ் வரும், மசில் கிராம்ஸ் வரும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சால்ட் கேப்சூல்ஸ், அதாவது சோடியம் லெவலை தக்க வச்சுக்கிறதுக்காக ஹைட்ரேட்டும் பண்ணணும், அதே சமயத்தில் நம்ம சோடியம் லெவலும் உடம்பை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம அந்த வீக்கில் ஒரு ப்ராப்பர் பிளான், அது பிளான் ஸ்ட்ராட்டஜிலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்தந்த டயத்தில், அதாவது இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், இத்தனை சால்ட் டேப்லெட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பத்தியம், ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது சால்ட்டு நம்ம உடம்புல இருக்க சோடியம் கண்டென்ட்டை வந்து குறைய விடாமல் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அட்வான்ஸ்டு லெவல், சரியா? அந்த சால்ட்டில் கேப்சூல் அளவுக்கு போக முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓஆர்எஸ் பவுடர், சோடியம் பவுட்ரு சொல்லக்கூடிய எலக்ட்ரோலைட் பவுட்ரு. இதை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தண்ணியில் கலந்து நம்ம வந்து மத்தியான டயத்தில் 1 லிட்டரில் கலக்கிறது, நைட்டு தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கலந்து குடிக்கிறது அப்படின்றப்ப அதிகமாக தண்ணி குடிக்கும்போது ஒரு 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி குடிக்கும்போது நம்ம சோடியம் லெவல் வந்து நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகும். நம்ம ஓடும்போது நமக்கு மசில் கிராம்ஸ் வராது. இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா ஓடும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல, இப்போ முதுகுலையோ, முக்கியமாக டைஸில், நம்மளோட முன்னங்கால் முட்டிக்கு மேலே இருக்க டைஸில், ஹாம்ஸ்ட்ரிங்கில் அடியாகிறது, இந்த மாதிரி தசை நார்கள்லாம் பிடிச்சி இழுக்கிறது, இதுதான் கிராம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்டர் லெவல் ப்ளஸ் சோடியம் கண்டென்ட்டையும் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு ரன்னை முடித்ததுக்கப்புறம் தலை சுத்தல் இல்லாமல் கிருகிருன்னு வரும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், சில பேர் வாமிட் எடுப்பாங்க, இதெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து எலக்ட்ரோலைட்டாக இருக்கட்டும், சால்ட் டேப்லெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் டைமிங், அதாவது ஹாஃப் மேரத்தான் வந்து 2 மணி நேரத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, உங்களோட லாங் ரன் வந்து 16 கிலோமீட்டர்லேருந்து 21 கிலோமீட்டருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் அப்கிரேட் ஆக போகிறது ஃபுல் மேரத்தானாக இருக்கும், 32ஆக இருக்கட்டும், ஃபுல் மேரத்தானாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஆன் ஃபீட், உங்கள் கால் வந்து கண்டினியூஸாக உங்கள் கேடன்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன எதுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் சோர்ஸ்னு சொல்லக்கூடிய ஜெல்ஸ். இது வந்து ஒரு பாடி அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வெளிநாடுகள் எல்லாம் அதை டெஸ்ட் எடுத்து எப்படி சொல்கிறது, நிறையா ஃபார்முலேஷன்ஸில் அந்த மிக்சிங் அதை பொறுத்தெல்லாம் அவங்க கார்போஹைட்ரேட் இருக்கா, சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க எடுப்பாங்க. அந்தளவுக்கு நம்ம இன்னும் அப்கிரேட் ஆகலை. நம்ம ஊரில் மலிவுன்னு சொல்ல முடியாது, நம்ம ஊரில் கை கெட்டினதில் கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் அப் அப்படின்ற ஒரு கம்பெனி, அப்புறம் யூனிவெட்டு, அசென்ட்னு ஒன்று நான் இப்போ பார்த்துருக்கேன், லீப்பு, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் மல்டிப்புளாக உங்களுக்கு எது செட் ஆகுது. சில ஜெல்ஸ் இப்போ யூனிவெட்லாம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட் சோர்ஸ் 20 கிராமு 30 கிராம் கார்போஹைட்ரேட்டு, 100 கலோரிஸு, 150 கலோரிஸ்னு ஒரு குவான்டிட்டிஸில் ஒரு பேக்கெட், ஷாஷே பேக்கெட் மாதிரி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து உங்கள் பாடிக்கு எது செட் ஆகுதுன்றதை எடுத்து பார்த்தா தான் த்ரூ அவுட் த ரன் வந்து நம்ம வந்து எனர்ஜியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இதை உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ 2 மணி நேரம் வரையும் நீங்கள் வந்து முன்னாடி நாள் சாப்பிட்டது தாங்கும். அந்த 2 மணி நேரம் உடச்சி ஒரு 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், 4 மணி நேரம், சில ஸ்லோ ரன்னர்ஸ்லாம் வந்து 5 மணி நேரம், 6 மணி நேரம், அதாவது கட் ஆஃப் டைம் வரையும் ஓடுவாங்க. அவங்களுக்கு உண்டான கார்ப் சோர்ஸ் எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜெல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2.5 மணி நேரம் நீங்கள் தாண்டிட்டீங்க, அப்போ அது இன்னும் கூட ஒரு மணி நேரம் ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ போய் சோறு ஒரு தட்டு போட்டு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பேக்கெட் எடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம எடுத்து சிப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் அதை நம்ம சிப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் சோர்ஸாக இருக்கட்டும், கேலரிஸாக இருக்கட்டும், அது மெயின்டைன் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வித்தவுட் ஃபெட்டிக், வித்தவுட் கிராம்ஸில் நம்ம முடிக்கலாம். சரியா? இதுதான் வந்து இந்த ஜெல்ஸோட யூசேஜ்.
ஊடால வந்து நீங்கள் கடலை மிட்டாய் எடுக்கிறது, ஒரு லெமனில் வந்து உப்பு தொட்டு சாப்பிட்றது, வாட்டர் மிலனில் சாப்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வயிறை ஃபில் பண்ணுறதுக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பசிக்கும். இப்போ கூட நாங்கள் அந்த பசி இருக்குது, ஜெல்ஸு சாப்பிட்டாலும் பத்தாது. அப்படின்றப்ப அந்த ஒரு பெரிய அந்த கடினமான பொருள் வயிற்றுக்குள்ளே போகணும். அப்போ தான் வந்து ஆசிட் செக்ரிகேஷனை தடுக்க முடியும். அப்படின்றதுனால நான் கடலை மிட்டாய் எடுப்பேன். ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதை எடுக்கிற, வாழைப்பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறது. குறிப்பாக அந்த கோக் எடுக்கிறது, அதாவது என்ன சொல்கிறது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அதிகமான சுகர் கண்டென்ட் எடுக்கிறத பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஹைட்ரேஷன் மேட்ரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 10 கிலோமீட்டருக்கு ஹைட்ரேஷன் சொல்லுங்கள், 10 கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு ஒரு ஜெல்ஸ் எடுக்கலாமா, எலக்ட்ரோலைட் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வரையும் தண்ணியே இல்லாமல் நல்ல டைமிங்கில் ஓடுற அளவுக்கு உடம்பை வந்து மெட்டபாலிசம் வந்து செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த விஷயக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.